நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, ஒரு யங் ஏஜ்ல அதாவது நம்ம கெரியர ஸ்டார்ட் பண்ற புதுசுல ஒரு இன்வெஸ்ட்மென்ட்டா ஒரு வீடு வாங்குறது நல்லதா? கெட்டதா? அடுத்தது போர்ட்ஃபோலியோ டைவர்சிஃபிகேஷன் எப்படி பண்றது? ஓல்ட் ரெகமி, நியூ ரெகமிக்குள்ள எப்படி டாக்ஸ் டிக்ளேர் பண்ணி பெனிஃபிட் எடுத்துக்கிறது? இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்க. இன் கேஸ் நீங்க பெருசா இருக்கு எப்படி பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா, ஸ்பீட 1.25 இல்லனா 1.5xல வச்சு வாட்ச் பண்ணிக்கோங்க. நம்மளோட ஹோம் சீரியஸ்ல இதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வீட்டு கடனை வட்டி கம்மியா எப்படி எளிமையா குறைக்கிறது அடைக்கிறது அப்படின்றத பத்தி பார்த்திருந்தோம். அதே மாதிரி ஒரு வீடு வாங்குறது நல்லதா இல்ல ரெண்ட்ல இருக்கிறதே நல்லதா அப்படின்றதையும் பார்த்திருந்தோம். அதனால இந்த வீடு வாங்குற விஷயமோ அது லோன் பத்தின விஷயமோ இந்த பர்டிகுலர் வீடியோவில் அதை பேசி ஏன் டைம் வேஸ்ட் பண்ணணும் அப்படின்றதுனால அதை பத்தின டீடைல்ஸ் உங்களுக்கு உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா கீழே இருக்க டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்க, மேல முடிஞ்சா ஐ பட்டன்ல அட்டாச் பண்றேன். இந்த வீடியோ முடிஞ்சதுக்கு அப்புறம் மறக்காம அதை வாட்ச் பண்ணி பாருங்க. நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்சதுதான், சின்ன வயசுல இருந்தே நம்மள்ட்ட சொல்லி சொல்லி வளர்த்துருப்பாங்க. நமக்கு தேவை 3 விஷயம். ஒண்ணு சாப்பாடு சாப்பிட்றதுக்கு, அடுத்தது க்ளோத்ஸ் போட்டுக்கிறதுக்கு, அடுத்தது வீடு. அந்த வீடு சொந்தமான வீடா இருக்கணும் சொல்லியிருப்பாங்க. நமக்கு சொந்தமா வீடு இருந்தால் தான் ஒரு சந்தோஷமா இருக்கும். அதை பத்தின வீடியோவை தான் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லையும் மேல ஐக்கான்லையும் கொடுத்துருக்கேன். அதை நீங்க பாருங்க. இப்போ இப்போ இதுல வீடு வாங்கணுமா, வாடகைக்கு போகணுமா, இல்ல எப்படி நான் கம்மியா கட்டணும், என்னோட யங் ஏஜ்ல நான் ஹோம் லோன் எடுக்கிறதோ இல்ல வீடு வாங்குறதோ இன்வெஸ்ட் பண்றதோ நல்லதா கெட்டதா, இந்த முடிவெடுக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம். ஓகே தான், அதை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா ஒரு ஈஸியான விஷயம் இருக்கு. என்ன அப்படின்னா, இந்த வீடியோவை மறக்காம நீங்க லைக் பண்றது, சப்ஸ்கிரைப் பண்றது அண்ட் உங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட ஷேர் பண்றது. ஓகே, இந்த வீடியோல நம்ம சொன்ன மாதிரி யங் கெரியர் ஸ்டார்ட் பண்ண உடனே நான் வீடு வாங்கினேன் அப்படின்னா எனக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இஎம்ஐ கம்மியா கிடைக்கும். ஸோ நீங்க நிறைய நேரம், அதாவது இப்பதான் உங்க கெரியரை ஒரு 22 வயசுல இல்ல 23 வயசுல ஸ்டார்ட் பண்ணிருப்பீங்க. ஸோ உங்களுக்கு 20 வருஷம் இல்ல 25 வருஷம் 30 வருஷம்ன்ற இஎம்ஐ டென்யூர் அதிகமா இருக்கிறதுனால மாசம் மாசம் கட்ட வேண்டிய இஎம்ஐ கம்மியா இருக்கும். ஸோ அதுதான் ஒரு ஃபர்ஸ்ட் அட்வான்டேஜ். ரெண்டாவது சேவிங் ஆன் ரெண்ட். இப்போ நீங்க ஒரு சென்னையில இல்ல ஒரு பெங்களூர்ல போயிட்டு ஒரு வேலையில சேர போறீங்க அப்படின்னா, அந்த இடத்துல ஒரு வீடு லோன் எடுத்து நீங்க வீடு வாங்கிட்டீங்க அப்படின்னா, அங்க நீங்க ரெண்ட் கொடுக்கறது மிச்சமாவும். அந்த ரெண்ட்டுக்கு பதிலா இஎம்ஐயா கட்டிட்டு இருப்பீங்க. மேக்ஸிமம் ரெண்ட்டும் இஎம்ஐயும் ஒரே லெவலில் இருக்கிற மாதிரி இருந்தா ரொம்ப பெனிஃபிட். பட் அப்படி இருக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி. ரெண்ட்டை விட எப்பவுமே இஎம்ஐ கொஞ்சம் அதிகமாக தான் இருந்துட்டு இருக்கும். ரெண்டாவது பெனிஃபிட். மூணாவது, இந்த லோனை நீங்க வச்சிருக்கிறது மூலியமா, அதாவது இன்வெஸ்ட் பண்ணி நீங்க வீடு வாங்கினதுனா, இன் கேஸ் லோன் போட்டு வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த லோன் மூலயமா உங்களுக்கு கிடைக்கக்கூடிய டாக்ஸ் பெனிஃபிட்ஸ், அதை பத்தி நம்ம பார்ப்போம் பின்னாடி. இதெல்லாம் தாண்டி முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, அக்வயரிங் ஆஃப் அசெட்ஸ். அதாவது வீடு வாங்குறதுன்றது ஒரு கனவு, லட்சியம், சொந்த வீடு வேணும், எல்லாமே கரெக்ட். எல்லாத்தையும் தாண்டி அது உங்களுக்கு ஒரு அசெட். ஒரு இன்னைக்கு நான் வாங்கியிருக்கேன், நாளைக்கே எனக்கு வேணாம் கொடுத்துடலாம், இல்லையா நான் இன்னொருத்தவங்களுக்கு எழுதி கொடுக்கலாம். ஈவன் எனக்கு தேவையான வீடு நான் கீழே வச்சிருக்கேன், மேல இருக்க வீடையோ இல்ல பக்கத்துல இன்னும் இடம் இருக்கு அதுல வீடு இருக்குன்னா அதை நான் ரெண்ட்டுக்கு கொடுத்து அதுல இருந்து நான் ஏர்ன் பண்ணலாம். இது எல்லாம் ஒரு டைப். இதெல்லாம் தாண்டி இப்படி ரியல் எஸ்டேட்ல இன்வெஸ்ட் பண்றது மூலயமா நம்மளோட போர்ட்போலியோவை ஒரு ஆர்டிக்குள்ள, ஒரு எஃப்டிக்குள்ள இல்ல ஒரு ஸ்டாக்ஸ்குள்ள லாக் பண்ணி வைக்கிறத தாண்டி, மார்க்கெட்ல லாக் பண்ணி வைக்கிறத தாண்டி உங்க போர்ட்போலியோ கொஞ்சம் டைவர்சிஃபைடா ஆட் ஆகுது. அப்போ இவ்வளோ அட்வான்டேஜ் இருக்கு நம்ம வீடை இஎம்ஐ போட்டு வாங்குறது யங் ஏஜஸ்ல. ஓகேவா? சரி, இவ்வளவு பெனிஃபிட் இருக்கப்ப டிராபேக் இல்லாமலா இருக்கும். நம்ம அட்வான்டேஜஸ் பார்த்துட்டோம். இப்போ டிஸ்அட்வான்டேஜ் போறதுக்கு முன்னாடி நான் இந்த ஒரு பிளாக் படிச்சுட்டு இருந்தப்ப எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. மாடர்ன் ஸ்லேவ்ஸ் ஆர் நாட் இன் செயின்ஸ், தே ஆர் இன் டெப்ட். அதாவது நவீன காலத்துல ஸ்லேவ்ஸ் எல்லாம் செயின்ல கட்டி வச்சு அடிமைப்படுத்தி தான் ஆகணும் அப்படின்ற அவசியம் இல்லை. கடன் சுமையிலேயே அவங்க எல்லாம் அடிமையா தான் இருக்காங்க அப்படின்றதுக்கான ஒரு நல்ல ஒரு சித்தரிப்பு இது பார்த்துட்டு இருந்தோம். இதுக்கு கீழே வீடு வாங்கினா எவ்வளவு வருஷத்துக்கு எவ்வளவு கட்டணும் அப்படின்றதெல்லாம் பார்த்தோம். அது இன்னொரு வீடியோல நம்ம கிளியராகவே பார்த்துருக்கோம். நம்ம பார்க்குற லாக்ல இருக்கிறத விட அதிகமான விஷயங்களே நம்ம வீடியோல கவர் பண்ணியிருக்கோம். இருந்தாலும் இந்த வீடியோல பர்டிகுலரா இந்த ஒரு செக்மெண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்து ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்டேன். அதுதான் இப்போ ஷேர் பண்ணியிருக்கேன். கண்டிப்பா இருக்க தான் செய்யும். என்னென்ன டிஸ்அட்வான்டேஜ் அது எப்படி பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் சேஞ்ச் ஆஃப் லொகேஷன். இப்போ மார்க்கெட் ரொம்ப ஓப்பன். நீங்க இன்னைக்கு சென்னையில இருப்பீங்க, நாளைக்கு பெங்களூர், நாளான்னைக்கு டெல்லி, இந்த மாதிரி எங்க வேணா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. இன் கேஸ் நீங்க சென்னையில வீடு வாங்கியிருக்கீங்க, நாளைக்கே பெங்களூர்ல நல்ல லைஃப் ஸ்டைல் கிடைக்குது, இல்ல நல்ல ஜாப் கிடைக்குது, நல்ல சேலரி ஹைக் கிடைக்குதுன்னா அங்க எடுத்துக்கிட்டு போறீங்க அப்படின்னா, ஒண்ணு இங்கே சென்னையில நீங்க வாங்கின வீட்டுக்கு இஎம்ஐ கட்டுற மாதிரியும், அங்க போய் நீங்க ஒரு வாடகைக்கு எடுக்கிற வீட்டுக்கு ரெண்ட் கட்டுற மாதிரியும் இருக்கும்.
ஸோ இல்லைன்னா நான் இல்லை என்னை விட்டு இந்த இடத்த விட்டு நான் என்னால் போக முடியாது அப்படின்னு நினைச்சீங்கன்னா ஒரு நல்ல நியூ லைஃபை வந்து நீங்கள் மிஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் கூட இருக்கு. ஒன்று. ரெண்டாவது, சாக்ரிஃபைசிங் லைஃப் ஸ்டைல் அண்ட் பீஸ் ஆஃப் மைண்ட். இதை வந்து நம்ம சாட்டர்டே சேவிங்ஸ் அப்படின்ற ஒரு சீரியஸ் பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து ஒரு வீடியோவை போட்டிருக்கோம். சின்ன வயசுல நம்ம ஏர்ன் பண்றத சின்ன சின்ன அமௌண்டா இருந்தா கூட அதை சேவ் பண்றது மூலயமா, அதாவது இன்வெஸ்ட் பண்றது மூலயமா இன் ஃபியூச்சர், அதாவது கொஞ்சம் வருஷங்களுக்கு அப்புறம் ஒரு 10 வருஷமோ 15 வருஷமோ கழிச்சு லோனே போடாம வீடை வந்து ஈஸியாவே நம்மளே வாங்கிட முடியும். அதே மாதிரி நம்மளோட எதிர்பார்ப்பை சுருக்கிக்க தேவையில்லை. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இன்னைக்கு நீங்க லோன் போடுறீங்க அப்படின்னா உங்களோட சேலரி பேக்கேஜ் கம்மியா இருக்கு அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரியான லோன் தான் கொடுப்பாங்க. நீங்க ஒரு வீடை பார்த்திருப்பீங்க, அது 75 லட்சம் இருக்கு, ஆனா உங்களுக்கு 30 லட்சம் தான் லோன் கிடைக்கும். உங்களால 10 லட்சம் ரூபாய் வந்து டவுன் பேமெண்டா பே பண்ண முடியும் அப்படின்னா நீங்க ஒரு 40 லட்சம் ரூபாய்க்கு தான் வீடை பார்க்க முடியும். ஸோ அதுல வந்து நீங்க உங்க லைஃப் ஸ்டைலை சாக்ரிஃபைஸ் பண்றீங்க. அந்த லோன் 20 வருஷமோ 30 வருஷமோ இருக்கிறதுனால அதை கட்டி முடிச்சுட்டு உங்களோட திரும்ப ட்ரீம் ஹவுஸ் பண்ண முடியுமா அப்படின்னு பாக்குறப்ப அதுக்கான ஏஜஸ் ரொம்ப கிராஸ் பண்ணி போயிட்டு இருக்கும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த இயர்லி ஸ்டேஜஸ்ல வீடு வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற மேக்சிமம் பீப்புள் வந்து அன்சர்டனிட்டியான ஜாப்ல இருக்கிறதுக்கான சான்சஸ் தான் ரொம்ப அதிகமா இருக்கு. ஸோ இன்னைக்கு இருக்கிற மாதிரி மார்க்கெட் நாளைக்கு இருக்கும்னு சொல்ல முடியாது. இன்னைக்கு இருக்க மாதிரி ஜாப் ஓப்பனிங்ஸ் நாளைக்கு இருக்கும், இல்ல நேற்று இருந்துச்சுன்னு சொல்ல முடியாது. அதனால என்னைக்கு வேணா மாறிட்டு இருக்கும். இந்த ஜாப் அன்சர்டனிட்டி இருக்கிறதுனால நம்ம 30 வருஷம் 20 வருஷம் லோன் போட்டு வச்சுட்டு இதுக்காகவே பயந்துகிட்டு இன்னொரு அடிமை வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு நம்ம சேவிங்ஸை இன்வெஸ்ட்மெண்ட்டை குறைச்சிருக்கிறதுனால வாய்ப்புகள் ரொம்ப அதிகமா இருக்கு. அதெல்லாம் மேஜர் டிஸ்அட்வான்டேஜா இந்த பர்டிகுலர் யங் ஏஜ்ல ஸ்டார்ட் பண்றதுல நம்ம முக்கியமா கவனிக்க வேண்டிய விஷயமா நான் பாக்குறேன். வீடு வாங்கணும் வீடு வாங்கக்கூடாதுன்றதை தாண்டி யங் ஏஜ்ல வாங்குறோமா வாங்க வேண்டிய முடிவு எடுக்கிறதுக்கான அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜஸ் நான் உங்க கையிலேயே கொடுத்துட்டேன். இப்ப நீங்க வீடு வாங்கிட்டீங்க, உங்களுக்கே தெரியும் ட்ரெடிஷ்னல் டாக்ஸ் ரெஜிம் இருக்கு, நியூ டாக்ஸ் ரெஜிம் இருக்கு. இதுல வந்து ஓல்ட் ரெஜிம் ஆர் ட்ரெடிஷ்னல் சொல்றது தான் வந்து இது வரைக்கும் இருந்துட்டு வந்தது. பட் லாஸ்ட் ஃபினான்ஷியல் இயர்ல இருந்து நியூ ரெஜிம் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இந்த பர்டிகுலர் லோன் அமௌண்ட் இல்லைன்னா வீடு வாங்கின அமௌண்ட் எல்லாம் வந்து நீங்க டாக்ஸ் பெனிஃபிட்டா எடுத்துக்கணும் அப்படின்னா ட்ரெடிஷ்னல் ரெஜிம், அதாவது ஓல்டு ரெஜிமை வந்து செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி செலக்ட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் 2 lakhs, அதாவது ஹோம் லோன் வாங்கியிருந்தீங்கன்னா அதுல இன்ட்ரெஸ்ட் அப் டு 2 lakhsக்கும் பிரின்சிபல் 1.5 lakh which is ATC நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஏற்கனவே அதுல தான் வந்து பிஎஃப், இன்சூரன்ஸ், சுகன்யா சம்ருதி அந்த மாதிரி நிறைய அதுல தான் வருது. அது மட்டும் இல்லாம ஸ்டாம்ப் டியூட்டி சார்ஜஸ் எல்லாமே அதுல பெனிஃபிட் கிடைக்கும். இதுவே நீங்க வீடு வாங்கியிருக்க இடத்துல இருந்து தூரத்துல இருக்கீங்க அப்படின்னா, வாடகைக்கு இருக்கீங்க அப்படின்னா அதுக்கு HRA அதுவும் கிளைம் பண்ண முடியும். ஸோ ஓல்டு ரெஜிமில் வந்து கொஞ்சம் உங்களால சேவிங்ஸ் அதிகமா, அதாவது டாக்ஸ்ல சேவ் பண்றது அதிகமா இருக்கும். இதுவே நீங்க நியூ ரெகமி செலக்ட் பண்றீங்க, இல்ல நியூ ரெஜிம் அப்படின்னு சொல்லுவாங்க, செலக்ட் பண்றீங்க அப்படின்னா அதுல எந்த ஒரு டிடக்ஷனும் கிடையாது. ஸ்ட்ரைட் ஃபார்வர்ட் ஃபர்ஸ்ட் 5 lakhsக்கு வந்து டாக்ஸ் இருக்காது. அதுக்கப்புறம் இருக்கிறதுக்கு ஒவ்வொரு ஸ்லாபுக்கு ஒவ்வொரு டாக்ஸ் இருக்கும். டோட்டலா பாக்குறப்ப எப்போ நீங்க ஒரு லோனோ ஹெச்ஆர்ஓ வச்சிருக்கீங்க அப்படின்னா ஓல்டு ரெஜிம் தான் வந்து ஒரு பெனிஃபிட்டான ஆப்ஷனா. இயர்லி ஸ்டேஜஸ்ல வீட்டுல இன்வெஸ்ட் பண்ணாம வேற ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்ல சேவ் பண்ணி ஃபியூச்சர்ல லோனே போடாம வாங்குறது எப்படின்னு பார்த்தோம். இதுல டாக்ஸ் பெனிஃபிட் அவைல் பண்ணணும் அப்படின்னா ஓல்டு ரெகமி நியூ ரெகமில எதை சூஸ் பண்ணணும், எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தோம். அது மட்டும் இல்லாம இதுக்கு முன்னாடியே போட்டிருந்த எப்படி இன்ட்ரெஸ்ட் ரேட் கம்மியா கட்டி வீடு வாங்குறது, லோன் வாங்கி வீடு கட்டுறது, இல்ல வீடு இருக்கு வாங்கின வீடு கட்டின வீடை வாங்குறது அப்படின்றதையும், வீடு வாங்குறது நல்லதா இல்ல ஒரு இடத்துல ரெண்ட்ல இருக்கிறது நல்லதா, யாருக்கு எது பெஸ்ட் அப்படின்ற வீடியோவும் போட்டிருந்தோம். அதோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கண்டிப்பா மறக்காம கொடுக்குறேன், அதையும் வாட்ச் பண்ணி பாருங்க. இந்த வீடியோவில் சொல்ல வந்த விஷயம் அனைத்தையும் சொல்லிட்டேன் நம்புறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கண்டிப்பா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.